ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வியின் சமையல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் போயிருந்தோம். இப்போ அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த என்ட்ரன்ஸை பார்த்தாலே நமக்கு அவ்வளோ பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. நம்ம தமிழ் புக்கிலெலாம் கூட இந்த கோபுரம் வரும். இந்த கோயிலுக்குள்ளார வந்து நாங்கள் வேறு பக்கமாக தான், முன்பக்கம் போகாமல் வேறு பக்கம் தான் போயிருந்தோம். இதற்கு 2 வழி இருக்குது. நாங்கள் முன்பக்கத்தில் வந்துட்டு இந்த கோயிலை வந்து பார்க்கலான்ட்டு வந்தோம். இப்போ வரக்குள்ளார பார்த்திங்கனாக்கா முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூத்தோரணையெல்லாம் கட்டியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போய் சாமியை பார்த்தோம். ஆனால் உள்ளேலாம் எடுக்க கொஞ்சம் அலோடு பண்ணலை. அப்புறம் வெளியில் வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி மாளிகை மாதிரி இருந்துச்சு. அதை வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறம் வெளிப்பக்கம் வந்து அந்தாண்ட பெருமாள் கோயில் இருக்குது. அந்த இடத்துல வந்து பெருமாள் வந்து நல்லா ஸ்ரீரங்கத்தில் படுத்திருக்கிறது மாரியே படுத்திருக்கிறாரு. அதையும் வந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வெளியில் வந்து அப்புறம் கோபுரத்துக்கிட்ட நின்று நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். வெயில் பயங்கரமாக இருந்தது, அதனால் ஒழுங்காக தெளிவாக தெரியல ஃபோட்டோஸ்லாம். அதோடு வந்துட்டு இப்போ அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர்னாலே உங்களுக்கு பால்கோவா தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கே வந்து எவ்வளோ கடைங்க, அப்பா அவ்வளோ இதுலேயும் பால்கோவா இருக்குது. அதை வாங்கிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து திருநெல்வேலி கிளம்பிட்டோம். திருநெல்வேலி போக்குள்ளார பார்த்திங்கன்னா இந்த இயற்கை சீனை வந்து எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அவ்வளோ அழகாக இருந்தது. சாயந்தரம் நேரத்துக்கு அதுக்கும் பார்த்திங்கனாக்கா அந்த சூரியன் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அதையும் அப்படியே பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே போயிட்டுருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக வந்து நம்ம திருநெல்வேலியை வந்து நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் எங்கேயுமே போகலை. கோயிலெலாம் இந்த மாதிரி கோயிலெலாம் நாங்கள் சுற்றி பார்த்ததே கிடையாது. அதனால சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இடையிலையே ஒரு கல்யாணம் ஒன்று கேரளாவில் வந்தது. சரி நம்ம அதையும் அட்டன் பண்ணிவிட்டு இதையும் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணினாங்க. எங்கேயுமே போகிறது இல்லைல்ல, அதனால் சரி இதையும் கோயிலெலாம் பார்த்துட்டு நம்ம அந்த பக்கம் குருவாயூரில் ஒரு கல்யாணம் ஒன்று இருந்துச்சு, பசங்களோட ஃப்ரெண்டு கல்யாணம். அதுக்கும் அட்டன் பண்ணிவிட்டு நம்ம வந்துடலான்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு வழியாக கிளம்பி போனோம். இயற்கை தாங்க. இப்போ நம்ம ஒரு வழியாக வந்து இப்போ திருநெல்வேலி வந்துட்டோம். இது நெல்லையப்பர் கோயிலுக்கு இப்போ வந்தோம். அந்த கோயிலில் சாமியை பார்த்தது எங்களுக்கு மறக்கவே முடியாதுங்க. ஒரு மாலை மட்டும் வாங்கி கொண்டு சாமிக்கு போட்டோம். ஆனால் அந்த சாமி இன்னுமே எங்களுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது. அந்த கோயிலுக்குள்ளார போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வரக்குள்ளெல்லாம் ரொம்ப மனசே ஒரு அவ்வளோ அமைதியாக இருந்தது மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம். எதுக்க பார்த்திங்கன்னா ஒரு நந்தி இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் கொடிமரத்து மூலை அதையும் பார்த்து நல்லா எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் உட்காந்தபடியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த கோயிலுக்கு எதுக்கையே வந்து பார்த்திங்கன்னா சரவண பவன் ஹோட்டல் இருந்தது. சரின்னு அங்கேயே போய் நைட்டு டிஃபனை முடிச்சுட்டு அப்புறம் அந்த ஊர் ஃபேமஸ் வந்து பார்த்திங்கனாக்கா இருட்டுக்கடை அல்வா, அது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருந்தது. அதுவும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அங்கேருந்து கிளம்பி அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கன்னியாகுமரியில் போய் ஸ்டே பண்ணிட்டோம். மறுநாள் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து பத்மநாத சாமி கோயில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஒவ்வொரு முறையும் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், என்னை கூட்டிகிட்டு போய் காட்டுங்க, போகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறமா பையன் வந்து சரி கல்யாணம் இருக்குங்கக்குள்ளார நம்ம அதையும் முடிச்சுட்டு இதையும் ஒரு ட்ரிப்பு மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கிளம்புனோம். இப்போ நான் சொல்கிற அந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு எதுக்கையே இருக்குது சரவண பவன் ஹோட்டல்னு. அதுக்கு வாசல்லே பார்த்திங்கன்னா ஜிகர்தண்டா விற்கிது. அங்கே எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு ஜிகர்தண்டா வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே தான் இந்த இருட்டுக்கடை அல்வா கடை இருந்தது. அங்கே போய் பார்த்தா அந்த கடையை பார்த்திங்கன்னா 120 வருஷமாக இருக்குதான். அங்கே லோக்கல் ஜனங்களே எப்பயுமே நிறைய பேர் வாங்குவாங்க போல இருக்குது. நல்லா ரஷ்ஷாகவே இருந்தது. அப்புறம் அதில் கொஞ்சம் நம்ம வாங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து இப்போ நம்ம கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சோமாசா வீடியோ பார்ப்போம். இப்போ இந்த சோமாசா செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எவ்வளவு தேவையோ 1/4 கிலோ வேணாலும் சரி, 1/2 கிலோ வேணாலும் சரி மைதா மாவை வாங்கி இதேமாரி நல்லா நீங்கள் சப்பாத்திக்கு இப்போ செய்கிறது மாரியே பிசைஞ்சிட்டு இதேமாரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு பூரணம் வைக்கணும். அதுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, கசகசா, முந்திரி பருப்பு, ரவா, அது கூடவே வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஏலக்காய், இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வந்து நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர்
அதையும் எடுத்து நல்லா நம்ம முதல்ல எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற விட்டுடுங்க. அதுக்கப்புறம் சுகரையும் கொஞ்சம் போட்டுட்டு இதை மிக்சியில் போட்டு ஒரு பவுட்ரு மாரி பூரணமாக இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்திக்கு திரட்டுறது மாரியே திரட்டிட்டு இந்த பூரணத்தை நடுப்புற வச்சுட்டு நல்லா சுற்றி நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கணும். அதனால் கொஞ்சம் ஒரு துணியில் தண்ணியை வச்சு நல்லா தொட்டி ஈர துணியோடு நம்ம இது பண்ணிவிட்டு நல்லா மூடிட வேண்டியதான். மூடிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இதை ஏதாவது இந்த ஸ்பூன் மாதிரி இருக்கிறதுல வச்சு கட் பண்ணி எடுத்தாலும் எடுக்கலாம். இல்லைன்னா இப்போ நான் வச்சு பண்ணுறது மாதிரி ப்ரெஸ் பண்ணுறதுலையும் வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆயில் ஊற்றி இதை இப்போ நம்ம பொரித்து எடுத்துட வேண்டியதான். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.